வணக்கம் மக்களே. சொந்தமா வீடு வாங்கணும், மனையும் வாங்கணும் அப்படின்னு பல நாளா தேடிட்டு இருப்பீங்க. வாங்குறதுக்கு நீங்க நிச்சயமா தெரிஞ்சக்கூடிய ஒரு சில விஷயத்தை தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். முழுசா பாருங்க. ஒரு வில்லேஜ் சைட்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, ஒரு மனையோ வீடோ அப்படின்னா நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கிட்ட கேட்கணும், டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கா அப்படின்னு. இதுவே ஒரு சென்னை லிமிட்டுக்குள்ள வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி சிஎம்டி அப்ரூவ்டு இருக்கா அப்படின்னா. இது ரெண்டு அப்ரூவ்டும் மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இதுக்கப்புறம் நீங்க அடுத்தது அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயம் கேட்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது ரேரா அப்ரூவ்டு. இந்த ரேரா அப்ரூவ்டு இருக்கான்னு கண்டிப்பா கேட்கணும். இது என்னன்னா ஒரு 2017 அப்புறம் கவர்மெண்ட்ஸ் நிறைய டெர்ம்ஸ் கண்டிஷன் இந்த ரேரா அப்ரூவ்ல தாங்க கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ நெக்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்க போறீங்கன்னா ரேரா அப்ரூவ்டு இருக்கான்றது நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் நீங்க கேட்கக்கூடிய விஷயம் அவங்க கிட்ட பட்டா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கணும். சிட்டா இருக்கான்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பட்டாவும் சிட்டாவும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மிக ஒரு முக்கியமான விஷயம். இது இருந்தாதான் அந்த ப்ராஜெக்ட் சொந்தக்காரர் அவங்களாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கினதுக்கு அப்புறம் அதுவும் நம்ம பேர்ல மாறுதலான்றதும் நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். கடைசியா நீங்க அவங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா தாய் பத்திரம் இருக்கான்னு கேளுங்க. அதாவது டாக்குமெண்ட் லீகல் புக் சொல்லுவாங்க.